போச்சு எனக்கு. ஏன்னா நான் 2 படம் தான் பண்ணுறேன். நான் ரொம்ப பிஸியாக தான் இருப்பேன். என் வாழ்க்கையை பிஸியாக அமைச்சிருக்கேன். ஆனால் அங்கே போகும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நான் ரூமில் இருக்கிறத விட அங்கே இருக்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு டேரக்டர் சொன்னார் அங்கே ஒழுங்கு உட்கார வைக்கிறேன். ஏன்னா படம் இல்லாதனால நான் என்ஜாய் பண்ணேன். ஆனால் நல்ல மிக அருமையான படப்பிடிப்பு. ஏன்னா ஒரு மலையாள படம், நான் அந்த படம் பார்க்கல கடைசி வரைக்கும். பிரிட்டிஷர் படத்தை காமிக்கல எனக்கு. ஒரு நாள் தான் 2 சீன் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதில் நல்ல டெக்னீஷியன் பார்த்திபன் சார் அவங்க எல்லாமே நல்ல அனுபவசாலிகள். அதில் விமல் விதார்த்தெல்லாம் நான் புதியவர்கள் சொல்லி நான் கொஞ்சம் மெதுவாக தான் பழகினேன். ஆனால் விமல்லாம் பார்த்தா புதியவர்கள் மாதிரியே தெரியல. என்னோட எத்தனையோட பழகின மாதிரி பழகி பெரிய பண்பாடோட மனித நேயத்தோட பல உதவிகள்லாம் செய்யறீங்களா. அந்த மனித நேயத்தை பார்த்து நான் வாசிச்சுட்டேன். பார்த்திபன் சார் செய்வார், எனக்கு நல்ல பழக்கம். ஆனால் விமல் சார் செய்தது உடனே அவரை கூப்பிட்டு எந்த ஒரு என்னன்னு நல்லா கேட்டேன். நல்ல பழக்கத்தன்மை, அவர் நல்ல எதிர்காலம் இருக்கு, அதில் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி விதார்த்து இன்னும் எல்லாருமே அங்கே இருந்த அதே மாதிரி கதாநாயகி அவங்க பூர்ணா அவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட்டை போய் ஆசீர்வாதம் வாங்குறதுல இன்னைக்கு யாருக்கும் அந்த கல்ச்சர் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அவங்க ரொம்ப நல்லா செஞ்சாங்க. ப்ரொடியூசர் நல்ல ப்ரொடியூசர், அப்பப்போ போகும்போது என்னை கவனிச்சாரு. மொத்தத்தில் இந்த படம் எனக்கு மறக்க முடியாமல் ஒரு திரைப்படமாக இருந்துச்சு. எனக்கு நல்ல வேஷம்னு சொல்லியிருக்காங்க, நல்லா தான் வேஷம் கொடுத்துருக்காங்க. அருமையாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாரும் வணக்கம். பெரியவர்கள் சந்தர்ப்பம் சிறப்பாக உங்களுக்கு பாருங்க. படத்தை வந்து நல்லபடியாக போகணும்னு சொன்னாங்க. எல்லாரும் நன்றி, வணக்கம். I feel like laughing because you can see how the mood is here. You could have imagined how it was in the set. It was really fun shooting for Jannalorum. Such a big cast and crew. Got to learn a lot. Got to laugh more than learn a lot. I want to thank Karan Paliyappan sir for choosing me for this role. Thank you. I hope I don't take more time for makeup from now on. Vanakkam. First of all, the director Sir Karan Paliyappan sir. Heroine, it's not very important for every film, but அது நல்ல கேரக்டர், நல்ல படத்தில் நல்ல கேரக்டர் கிடைக்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் தந்திருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி கேரளாவில் இருந்து ஒரு பெரிய ஹிட் ஆர்டினரின்னு சொல்லி பெரிய ஹிட்டான மூவி. ஈவன் நானும் அந்த படம் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பட் அதில் ஆனா கிறிஸ்டின் பண்ண கேரக்டர் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சது கூட இல்லை. ஃபர்ஸ்ட்டு மனோஜ் ஃபோன் பண்ணப்போ சார் சொன்னாங்க ஐ வாண்ட் பூர்ணா டு டூ நிர்மலாகும். பட் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும். போஸ்டர்ஸ் பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் ரொம்ப பேச மாட்டேன். பட் நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. அண்ட் நிறைய பேர் இருக்கும்போது ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கிறதே ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் சார் முருகன் சார். ஹீ இஸ் சச் அ நைஸ் வாட் டு சே, என்னோட ஃபேவரட் ப்ரொடியூசர்னு சொல்லலாம். குட்டிக்காலத்தில் ராஜா சார் சொன்ன மாதிரி இட் வாஸ் ரியல் ஃபன். நிறைய பார்ட்டிஸ் இருந்தது, நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் இருந்தது, ஈவன் நியூ இயர் பார்ட்டிஸ் இருந்தது. அண்ட் ஐ கேன் நாட் ஃபர்கெட் சச் டேஸ் பிகாஸ் என்னோட லைஃப்பில் நான் நிறைய பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் இதில் இது வரலையா? சார் வரல, டேரக்டர் சார் வரல, நாங்கள் இடத்துல நிறைய பார்ட்டிஸ் இருந்தது. And எல்லாருக்கும் the whole team of Jannalorum, from my cameraman sir, assistant directors, எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. And my other co-artist Manisha, it was very fun. 2 heroines சொல்லும்போது கிளாஷஸ் எல்லாம் இருக்கும். பட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா ஒரு கேரக்டர்ல ஜாலியாக இருந்தது நாங்கள் 2 பேரும். And the whole team, Vidat, Vimal, everyone, Ramana, and my hero, one more hero, Sanjay. இந்த படத்தில் யார் ஹீரோன்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். கரண்மன் சார் சொல்லணும், இல்லைன்னா the whole Tamilnadu. After watching the film you should say. And once again thank you so much. And நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் Jannalorum மூவிக்கு. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இந்த மூவி நல்ல ஒரு படமாகும். தேங்க்யூ. இந்த படம் நான் நடிக்கிறதுக்கு காரணங்கள் 1-2 இல்லை, நிறைய காரணம் இருக்குது. குறிப்பாக இயக்குனர் கருப்பள்ளிப்பன் சார், அவர் கூட நடிக்கணுங்கிறது ரொம்ப ஆர்வம். அவங்க கூப்பிட்டாங்க. அதே மாதிரி நண்பன் விமல், நானும் அவனும் கூத்துப்பாட்டில் கிட்டத்தட்ட 8 வருடமாக ஒன்றாவே கூத்துப்பாட்டில் நாடகம் போட்டோன்னா ஆல்மோஸ்ட் அவங்கவுங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த நாடகங்களில் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்த நாடகங்கள் தான் நிறைய. அப்புறம் இயக்குனர் பார்த்துருவோம் சார். ஏன்னா எனக்கு வந்து அவங்க நிறைய அவங்களுடைய கவிதைகள் புக்கெலாம் படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் நான் அவர் சார் சொன்ன மாதிரி தான் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை ஒரு பயம் இருந்தது. ஆனால் மரியாதை இருக்குது, பயம் இல்லை. இப்போ ரொம்ப அடிக்கடி நாங்கள் ஃபோன்லேயே பேசிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா அதை மீறி நான் இதுக்குள்ளே வரதுக்கு காரணம் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஏன் இந்த கதாபாத்திரத்துக்குள்ளே வந்தேங்கிறது. அந்த கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்காக உங்களை வந்தேன். நீங்கள் படம் பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குநருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜன்னலோரம் வந்து எதுக்கு ஜன்னலோரம் டைட்டில் வச்சாங்க தெரியல. எனக்கு என்னமோ இந்த படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல எனக்கு பிடிச்ச ஒரு வண்டியில் பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை காராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆட்டோவாக இருக்கலாம், ஜன்னலோரமாக உட்காந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துல வந்து ஜர்னி பண்ணால் எப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இந்த படம். எனக்கு என் ஷூட்டிங் மட்டும் நான் இருந்த மாதிரி இல்லை, எல்லா ஆக்டர்ஸும் வந்து 45 நாள் ஒரே இடத்துல வந்து ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ, ராஜேஷா சொன்ன மாதிரி ஷார்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போய் உட்காந்துரும், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு நல்ல ஃபீலிங் தான் இந்த படம் ஜன்னலோரம். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்டூடெண்ட் ராஜேஷ் சார், அவர் வந்து 3rd இயர். அவருக்கு வந்து இந்த அண்டர் தி ஸ்கை இந்த ஆகாயத்துக்கு கீழே எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டாலும் அவருக்கு வந்து அவர்கிட்ட பதில் இருக்குது. ஆகாயத்துக்கு மேலே ஏதாவது கேட்டு பாருங்க, இதுக்கு பதில் கரெக்டாகவும் இருக்கும், கன்வின்சிங்காக இருக்கும். நிறைய சந்தேகங்கள் நமக்குள்ளே இருக்கிற நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நிறைய சந்தேகங்கள் அவரை கேட்கலாம். அவர் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுப்பாரு. 2nd இயர் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர் முருகன் சார், அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணன் சார் இருந்தாருங்க, ஸ்ரீரஞ்சனி மேடம் நடிச்சிருந்தாங்க. பார்த்திபன் சார் எப்படின்னா அவரை நான் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் படத்தில் எப்படி பார்த்தேனோ நேரில் பார்க்கும்போது அப்படியே இருக்கார். அவர் ஐ திங்க் ரியல் லைஃப் ஹீரோ நினைக்கிறேன் சார். நீங்கள் அப்படியே பேசுறீங்க, அப்படியே அவர் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சில விஷயங்கள் அப்படியே அவர் ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. ஒரு மேக்னெட்டிக் பவர் அவர்கிட்ட இருக்குது. வண்டர்ஃபுல் சார், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் சார். அதே மாதிரி 3rd இயர் நாங்கள் எல்லாரும் விமல், வித்தார்த், நான், மனிஷா, பூர்ணா, சஞ்சய், நாங்கள்லாம் வந்து 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ். விமல் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு ஐ மீன் அவரோட ரியல் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான நேச்சர். எனக்கு பேசிட்டு போனார், ஷாப் வச்சு நிறைய பேசுவார். சித்தார்த் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீனில் நடிச்சிருந்தாரு. அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ரூமில் போய் அது பண்ண முடியுமா அப்படின்னு நான் 7-8 தடவை நான் கண்ணாடியில் பண்ணி பார்த்துக்கிட்டேன். பூர்ணாவும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க, அவங்களும் எக்ஸலண்டாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க. பட் வித்தாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸோ அப்படி இருந்துச்சு. அது நானே பண்ணி பார்த்துக்கிட்டேன், அப்படி கூட நடிக்கலாமா அப்படின்னு. பட் விமல் எப்படின்னா அந்த சீனில் வந்து அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு, அதுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸ் அங்கே தேவைப்பட்டுச்சு, அவர் பண்ணார். பட் விமல் வந்து சும்மா வந்துட்டு போகிற சீனில் கூட ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறாரு. வந்தார் தண்ணி குடிச்சாரு போனார்னா கூட அதுலேயும் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அது வந்து அவருக்கு தெரியாமலே பண்ணுறது தான். அவரோட யதார்த்தமான ஒரு நேச்சர், அவருக்கு இருக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர், ஒரு ஹியூமரான ஒரு நேச்சர் வந்து அது ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் தெரியுது. ஸோ இதெல்லாம் நான் இதுக்கு தான் நான் காலேஜ் சொன்னேன். இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர்கிட்டே நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன்ஸ். ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம், இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம். எனக்கு வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த ப்ரொடியூசர் அவருக்கு வந்து முருகன் சாருக்கு வந்து நாங்கள் எல்லாருமே நன்றி சொல்கிறோம். ஐயோ அவருக்கு வந்து படம் முடிஞ்சிச்சுன்னு இருக்கு, எங்களுக்கு ஐயோ படம் முடிஞ்சிச்சு, அதுக்கு ஷூட்டிங் முடிச்சுன்னு இருக்கு. ஒரு அருமையான படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மெயினாக மாற்றிட்டோம். அவர் வந்து யூத்து வந்து இன்னும் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இனிமேல் தான் ஜாயின் பண்ண போகிறேன் இந்த காலேஜில். யங்கஸ்ட்டு கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் வந்து அருமையாக சமைப்பார். ஆல்ரெடி அவர் பண்ணுற சமையல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான டீம். சிங்கப்பூரி சார் அவருக்கு இல்லை இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்கார் போகிறது பிஸியாக. ஸோ இட்ஸ் a wonderful team. It was excellent experience. நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே. நெக்ஸ்ட் ஆடியோ பேசலாம். ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் பேசுகிறதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது, பழனியப்பனை தவிர வேறு யாருமே வேலை செய்யலை. ஏன்னா பழனியப்பன் மட்டும் தான் வேலை செஞ்சோன்னு சொன்னார். அது உண்மையும் கூட. என்னென்னா பழனியப்பனுடைய எல்லா திரைப்படங்களுக்கும் நான் பாடல் எழுதியிருக்கிறவன் என்கிற முறையில் எனக்கு பழனியப்பன் மீது ஒரு தனியான பாசம் உண்டு. அதை தாண்டி அவர் ஒரு இயக்குனர் என்பதையும் தாண்டி சமீபத்தில் வந்து உங்களுடைய புத்தகத்தை பற்றி உடனே பேசுவதற்கு ஒரு ஆள் தேவையான எல்லோரும் தேடுகிற பொழுது இயக்குனர் வரிசையில் நம்ம முதல்ல தேடக்கூடிய ஒரு நபராக பழனியப்பன் இருப்பார். ஏறக்குறைய
உடனடியாக அந்த புத்தக வாசிப்பின் மீது ஒரு தீராத காலம் உண்டு. அது தொடர்ச்சியாக அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனோபாவத்தோடு அவர் இயங்குவார். அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே ஒரு 1000 பாடல்கள் நான் எழுதியிருந்தாலும் கூட என்னுடைய மரணத்திற்கு பின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி ஒரு பயோடாட்டா தயார் பண்ணால் சிறந்த பாடல்கள் ஒரு 10 பாடல் போட்டால் குறைந்தபட்சம் ஒரு 9 பாடல்கள் என்னுடைய பாடலுக்கு இசையமைத்தவர் மரியாதைக்குரிய இசையமைப்பாளர் வித்யாசாகர் தான் இருப்பார். ஏன்னா அவ்வளவு சிறந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த இசையோடு கூடிய ஒரு நுட்பத்தை எழுதுவதற்கு எப்படி ஓசைநயமாக நான் எழுதுவேன் என்கிறத பள்ளியப்பன் சொல்கிற போது ஒரு வார்த்தையாக சொன்னார். அந்த ஓசை நயத்தோடு எழுதுவதற்கான பயிற்சியை நான் பெற்றுக்கொண்டதே வித்யாசாகர் அவர்களிடம் தான். அவர் வந்து ஒரு இசையமைப்பாளரும் தாண்டி ஒரு சகோதரருக்கு மேலே நான் மதிக்கக்கூடிய ஒருவர். அவரோடு இந்த படத்தில் முழுமையாக ஒரு படத்திற்கு பாடல் எழுதுவதற்கான ஒரு பயிற்சியை பெற்றேன் என்பது எனக்கு ஒரு மனநிறைவான விஷயமாக இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம், இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் பாடல் எழுதியிருக்கிறேன். முதல் முறையாக பார்த்திபன் சாருக்கும் இந்த படத்தில் நான் பாடல் எழுதியிருக்கேங்கிறது ஒரு கூடுதலான செய்தி, சந்தோஷமான செய்தி. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர் எல்லோரும் விரும்பி கும்பிடக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். பாராட்டுகள். இசை வெளியீட்டு விழாவில் இன்னும் பேசுறதுக்கு நிறையா இருக்குது. நன்றி, வணக்கம். இது வந்து ஒரு இசை வெளியீட்டு விழாவாக இருந்தால் நான் வந்து பாட்டை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி வெறும் பத்திரிகை நண்பர்களும் ஒரு நேர்காணலாக இருக்கும்போது உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல வருஷங்களாச்சு அவங்க எல்லாம் சந்திச்சு நான் பொதுவாகவே வந்து என்னுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கே வர்றதில்லை. இன்றைக்கி வந்து வரணும்னு அடம் பிடிச்சார். அடம் பிடிச்சது மாத்திரம் இல்லாமல் பழனியப்பன் எனக்கு வந்து ஒரு இயக்குனராக அப்படிங்கிறத விட என்னுடைய ஒரு சகோதரர், அந்த வரிசையில் தான் எங்களுடைய பழக்கம். தொடர்ந்து நாங்கள் பண்ண எல்லா படங்களுடைய பாடல்களும் எப்படி வந்து நெஞ்சின் ஓரமாக இருந்திருக்குதோ அதே மாதிரி ஜன்னலோர படப்பாடல்களும் எல்லோருடைய நெஞ்சின் ஓரமாக அமையும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த இதில் வந்து ஆல் யங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் அது மாத்திரம் இல்லை, ராஜீவன், நான் பழனியப்பன், நாங்கள் தொடர்ந்து அவருடைய முதல் படம் ஏற்கனவே முதல் படத்துலேருந்து தொடர்ந்து நாங்கள் தான் இருந்திருக்கோம். சீஃப் டெக்னீஷியன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பழனியப்பன் க்ளோஸு, ராஜீவன் அதே மாதிரி க்ளோஸு. அதே மாதிரி வந்து இப்போ பாரதி வந்து பேசிட்டு போனாங்க. நான் வந்து சில விஷயங்களை அவர் என்கிட்ட கற்றுட்டாங்க. அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டு அதை என்னுடைய பாட்டியை பயன்படுத்தி என்னுடைய இயக்குனர் நல்ல பேர் வாங்கியிருக்காருன்றது எனக்கு சந்தோஷம் இருக்குது. ஸோ ஐ விஷ் த ஹோல் க்ரூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ விஷ் த ஃபிலிம் ஒரு மாபெரும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கருப்பழனியப்பன் சாரோட ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறதுல. அவரோட ஸ்மைலே ஒரு தனி ஸ்பெஷல்னு சொல்லலாம். எனக்கு அவரோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். நிறைய சேனல்ஸ்லாம் அவரை பார்த்துக்கும் போது நம்ம இவர் நேரில் மீட் பண்ணோம், நேரில் இந்த மாதிரி ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணோம். ஸ்மைலுக்காக சொல்ல வரலைங்க, அவரோட ஒர்க் பற்றியும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த படத்தில் அவர் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மலையாளத்தில் ஆர்டினரி வந்து ஒரு ஃபிலிம், மிகப்பெரிய அளவில் ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுத்த ஒரு படம். அந்த படத்தை இப்போ தமிழில் வந்து ஜன்னலோரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக கருப்பழனியப்பன் சார் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக முருகன் சாருக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியாக நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.